வணக்கம். மாண்புமிகு சின்னம்மா அவர்களின் கூட்டணியில சாத்தூர் தொகுதியில் இசக்கி ராஜாவாகிய நான் போட்டியிடுகிறேன். நான் சாத்தூரில் போட்டியிடுகிறேன் என்று தெரிந்ததும் உலகம் முழுவதும் உள்ள என்னுடைய முக்குளத்தோர் மக்கள், என்னை நேசிக்கக்கூடிய சக தமிழ்குடி மக்களும் மிகவும் மகிழ்ச்சியோடு உள்ளனர். எண்ணற்ற அழைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய கிராமங்கள்ல அவங்க இந்த சமூகத்தை சேர்ந்த என்னுடைய சமூகத்தை சேர்ந்த மக்கள் குலதெய்வம் கிட்ட வந்து சாத்தூர் தொகுதியில நான் எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வேண்டி இருக்காங்க. அந்த திருநீர் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பல்வேறு கிராமங்கள்ல இருந்து வீடியோ கால் போட்டு எங்க ஊர் கோவில்ல நீங்க ஜெயிக்கணும்னு சொல்லி சாமி கும்பிட்டுருக்கோம்னே இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. உண்மையிலே இந்த சமூகத்துல பிறந்ததுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், மனதார மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலமாக எந்த பிரதிபலனும் எதிர்பாராம இந்த சமூகத்துக்காண்டி நான் உழைச்சேன். என்னோட பிஎம்டி போராளிகளும் தெரு தெருவா இந்த வந்து அலைஞ்சி இந்த சமூகத்துக்கு பிரச்சனைனா முன்னாடி போய் வந்து நின்னாங்க. இப்ப வரைக்கும் என்னைய வந்து விட்டு கொடுக்காம என்னுடைய போராளிகள் வந்து களத்துல நிக்காங்க. சாத்தூருக்கு வந்து நம்ம புதுசு இல்ல, இங்க நடந்த அத்தனை விடயங்களிலும் நம்ம வந்து களம் கண்டு இருக்கோம். மக்கள் கரெக்டா அடையாளம் கண்டு வச்சிருக்காங்க. என்னன்னா இந்த சமூகத்துக்கு நம்ம சமூகத்துல இசக்கி ராஜா தேவருக்கு வாக்களிச்சோம்னா கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளைகளை பேர பிள்ளை காப்பாத்துவாரு, நம்ம சமூகத்துக்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்பாரு, சாத்தூர் மண்ணை நல்லா வந்து சரி பண்ணுவாரு, நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாரு, களத்துல நிப்பாரு, ஓட்டை வாங்கிட்டு இந்த அன்னைக்கு ஓடிட மாட்டாரு, போனை எடுக்காம இருக்க மாட்டாரு அப்படிலாம் மனசுல நினைக்காங்க. எந்த இடத்துக்கு எந்த ஊருக்குள்ள கிராமத்துக்கு போனாலும் என்னுடைய மக்கள் வந்து என்னை அணுகிற விதம் வந்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கு, சந்தோஷத்தை கொடுக்கு. அந்த அளவுக்கு பாசத்துல இருக்காங்க. கண்டிப்பான முறையில நான் வெற்றி பெறுவேன். தற்போது நவரசநாயகன் கார்த்திக் அவர்கள் வந்து என்னிடம் வந்து பேசினார். அந்த பழைய பேச்சு, அதாவது நம்ம வந்து சின்ன பிள்ளையில இருந்து அவரை நம்ம நேசிச்சிருப்போம், அவர் பின்னாடி எப்படி இல்லாம அலைஞ்சிருப்போம். இன்னைக்கு அவரும் என்னை தொடர்பு கொண்டு பேசினாரு. தற்போது பேசி ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிச்சாரு. நிறைய வந்து பேசினார் பார்த்துக்கோங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னை பத்தி நிறைய அறிஞ்சு வச்சிருந்திருக்காரு. கண்டிப்பான முறையில சாத்தூர்ல தம்பி உங்களுக்கு ஓட்டு கேட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மாண்புமிகு சின்னம்மா இன்னைக்கு எனக்காக ஓட்டு கேட்டு இன்னைக்கு மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் வந்து இன்னைக்கு வராங்க நைட்டு 9 மணிக்கு. அதன் பிறகு நவரசநாயகன் கார்த்திக் அவர்களும் வராங்க. அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தில் இன உணர்வு உள்ள சினிமா துறையில உள்ளவர்களும் நிறைய பேர் தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்டவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க வந்து ஓட்டல் போட வேண்டாம், நீங்க வந்து காசு கொடுக்க வேண்டாம், இந்த சமூகத்துல நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்க வந்து உங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பணுக்காண்டி நாங்க வந்து சாத்தூர் மக்களை சந்திச்சு எல்லாத்தையும் சொல்லுதோம், ஒரு பைசா செலவு இல்லாம நாங்க வந்து சொல்லுதோம் அப்படின்னு சொல்லி சினிமா துறையில இருந்தும் வந்து போன் பண்ணாங்க. டைரக்டர்கள், நம்ம சமூகத்தை சேர்ந்த முக்கிய இயக்குநர்கள் எல்லாம் போன் பண்ணி நாங்க வந்து பிரச்சாரம் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரும் என்னைய விட்டு கொடுக்கல. என்னை பத்தி எப்படியாவது அவதூறுகளை பரப்பியாவது இவனுக்கு வந்து கெட்ட பேர் ஆக்கணும் இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி குட்டிக்காரன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆனா அதெல்லாம் பலிக்காது. ஏன்னா எங்க ஐயா பசுவன் முத்துராமலிங்க ஆசையோடு நான் வந்திருக்கிறேன். அதனால என்ன தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி கனவுல கூட வந்து நினைக்க முடியாது. ஏன்னா என்னுடைய மக்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியுது, சாத்தூர் மக்களுக்கு தெரியுது, இனி இவரை விட்டுட்டோம்னா அதால நம்ம சமூகத்துக்காக குரல் கொடுப்பதற்கு ஆள் இல்லாம போயிரும். கரெக்டா தேர்தல், அந்த தேர்தல் நேரம் மட்டும் இந்த மக்களை மறைமாற்றம் பண்ணுவதற்காகவும் ஃப்ரீ ஹவுஸ் பண்ணதுக்காண்டி கும்பல் இறங்குறாங்க பாருங்க. கரெக்டா தேர்தல் இதுவரைக்கும் தேவர் சமுதாயம் பத்தி பேசவும் இல்ல, தேவரை பத்தி எந்த பேட்டியும் கொடுக்கவும் இல்ல. நினைச்சா மதுரை விமான நிலையத்துக்கு பெயரை சூட்டிருக்கலாம், வந்து சூட்டல. தேவர் அரசாணையை கொடுத்திருக்கலாம், கல்லர் மரம் அகமுடைய 3 தேவர் தான் சொல்லி கொடுத்திருக்கலாம், அதுவும் கொடுக்கல. எதுவுமே செய்யல. 13 வருஷம் மத்தியிலே ஆண்டாச்சு. இங்க ஆண்டுகிட்டு இருக்க வந்து கட்சியும் ஆண்ட கட்சியும் சரி எந்ததுமே பண்ணல. டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் கேட்டு அத்தனை போராட்டங்கள் நடக்கு. ஏதோ பத்தியுமே பேசாம இப்ப நான் வந்து தேவரு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா எப்படி போடுவாங்க மக்களே? எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால அனைத்து கிராமங்கள்லயும் ஊர்கூட்டம் போட்டு தென்னந்தோப்பு சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சமூகத்தில் நான் பிறந்ததுக்கு, சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினரா நான் ஆகும் பொழுது தமிழகத்தில் உள்ள அத்தனை முக்குளத்தூர் மக்களுக்கும் நான் பாதுகாவலா இருப்பேன். என்னை நம்பி இருக்கக்கூடிய, என்னை நம்பி வாக்களித்த பிற சமூக மக்களையும் நான் வந்து பாதுகாப்பால எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது. பாதுகாப்பு விஷயத்துல சாதி மதம் பார்க்காம உதவிகள் செய்யற வச்சு சாதி மதம் பார்க்க மாட்டேன். எந்த காலமும் நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். என்னுடைய மக்கள் மாறல. கடைசி நேரத்தில் கூட என் மக்களை வந்து மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. கிட்டத்தட்ட பணங்கள் வந்து ஏகப்பட்ட பணத்தை இறக்கி ஓட்டுக்கு வந்து மிகப்பெரிய உள்ள பணம் கொடுத்து ஜெயிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த தேவமாற்ற பணம் கொடுத்தா தேர்தல் நேரத்தில் மாறிடுவாங்க அப்படின்னு நினைக்காங்க. ஆனா என்னுடைய சாத்தூர் தொகுதியில் உள்ள என்னுடைய முக்குளத்தர் ஒரு நாளும் விலை போக மாட்டாங்க அப்படிங்கிறது நான் நிரூபிக்க விலை போக மாட்டாங்க. தேர்தல் ரிசல்ட்ல வந்து தெரியும். நீங்க எத்தனை ஆயிரம் நீங்க கொட்டி கொடுத்தாலும் சரி, இந்த திருப்பு எனங்கிற ஒரு நோக்கத்துல தான் சாத்தூர்ல உள்ள முக்குளத்தோர் வந்து ஓட்டு போட போறாங்க இந்த இசக்கி ராஜாவுக்கு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு செஞ்சு என்னுடைய மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தொழுதேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன். கண்டிப்பான முறையில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டசபைக்கு நான் செல்லுவேன். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள்ட்ட கொண்டு இந்த வெற்றியை அவங்க கிட்ட சமர்ப்பிப்பேன். அந்த அம்மாவுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அந்த அம்மாவை அழிக்கணும்னு நினைச்ச அத்தனை பேரும் அந்த அம்மா காலில் விழ வைக்க இதுதான் நான் சவால் விடுறேன். இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த அம்மா காலில் அத்தனை பேர் போய் விழல அப்படின்னா இந்த சமுதாயத்துக்குள்ள இந்த சமுதாயத்தோட வேகத்தையும் வீரத்தையும் நீங்க அன்னைக்கு தான் நீங்க பார்க்க போறீங்க. சொன்ன மணிக்கு கண்டிப்பான முறையில வெற்றியை சமர்ப்பிப்பேன். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள்ட்ட கொண்டு போய் இந்த வெற்றியை சமர்ப்பிப்பேன். அந்த நாளுக்காக என்னுடைய ஒட்டுமொத்த முக்குளத்தூர் மக்களும் உலகம் உள்ள முக்குளத்தூர் பூரா வந்து காத்திருக்காங்க. எல்லா ஊர்களில் இருந்தும் போன் பண்ணி நாங்க ஒர்க் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தோஷமா இருக்கு. மிக மகிழ்ச்சியோடு இந்த வீடியோவை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் மீது நன்னிலம் பகுதியில் பிள்ளைமார் சமுதாயத்தைச் சேர்ந்த திரு அண்ணா சரவணன் அவர்கள் மீதும் அவரோட நிர்வாகிகளையும் தாக்கியிருக்காங்க. அதுவும் மனதிற்கு மிகவும் வேதனையாக உள்ளது. அந்த நிகழ்வை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதாவது எங்களுடைய வேட்பாளர்களை மிரட்ட வேண்டும், சின்னம்மா அவர்கள் வந்து நிறுத்தியிருக்கிற வேட்பாளர்களை மிரட்டணும், தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா நாங்க வந்து எப்படின்னா ஜனநாயக ரீதியா மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். மிரட்டி பணிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதற்கப்புறம் நேதாஜி பாதையில நாங்க எல்லாம் திரும்ப வேண்டி இருக்கும். அதை நான் எச்சரிக்கையாவே நான் பதிவு பண்ணிக்கிட்டேன். எங்களை அமைதியா இருக்கக்கூடியவங்களை சீண்டி பாத்திர வேண்டாம். தமிழக அரசு நன்னிலத்தில் சகோதரர் அண்ணா சரவணன் மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகளை உடனடியாக வந்து கைது செய்யணும் சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.